புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று தனது செய்தி அறிக்கையில் திருநெல்வேலி மாவட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் தாக்குதலை கண்டித்து ஒரு செய்தி அறிக்கையை அறிவிப்பு செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தி அறிக்கை அறிவிப்பு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையறி டிவியில் பார்க்கலாம். அதாவது, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் மீது தாக்குதல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இருவேறு சாதிகளை சார்ந்த ஒரு இளம் தம்பதியருக்கு திருமணம் செய்து வைத்ததற்காக திருநெல்வேலி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் சூறையாடப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்மை காலமாக தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகள், கூலிப்படை கலாச்சாரங்கள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி திருமணம் செய்து கொண்டதற்கு உதவிகரமாக இருந்ததற்கு கூட நூற்றாண்டு காலம் பாரம்பரியமிக்க கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் தாக்கப்பட்டது எவ்விதத்திலும் ஏற்புடையது அல்ல. இது ஆணவத்தின் உச்சகட்டம். இவ்வன்முறை சம்பவத்திற்கு காரணமான அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில அரசை வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் தாக்குதலை கண்டித்து இன்று தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையறி டிவியின் சார்பாக பொதுமக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வோம்.